செய்திகள். சரிகமபா நிகழ்ச்சியில் பவித்ராவின் மறுபக்கம். கணவர் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்றார்? தமிழ் சின்னத்திரையில் ரியாலிட்டி தாண்டி ரசிகர்களுக்கு மத்தியில் பிரபல்யம் பெற்றிருக்கின்றன. அதற்கான வரவேற்பையும் ரசிகர்கள் வழங்கி வருகின்றார்கள். அப்படி ரசிகர்களால் கொண்டாடப்படும் நிகழ்ச்சிகளில் பிரபல்யமிக்க நிகழ்ச்சியாக சீத்தமிழ் நிகழ்ச்சி பார்க்கப்படுகின்றது. சமீபத்தில் சரிகமபா லிட்டிசன்ஸ் 4 நிகழ்ச்சி முடிவடைந்திருக்கின்றது. அதில் வெற்றியாளராக திவினேஷ் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் வறுமையான குடும்ப பின்னணியை கொண்டிருந்தாலும் சரிகமபா நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் பொழுது பிரபல்யமிக்க ஒரு செல்வந்தராக மாறியிருக்கின்றார். செல்வந்தர் என்று செல்லும் பொழுது ரசிகர்கள் அவருக்கு கோடிக்கணக்காக அதிகரித்திருப்பதாகவும் அவரின் பாடல் மீது அதிக பிரியம் கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அந்த போட்டியில் வெற்றி பெற்ற திவினேஷ் தற்பொழுது சிறந்த ஒரு பாடகராக மாறியிருக்கின்றார். போட்டியாளராக சரிகமபா சீனியர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்த பவித்ரா தற்பொழுது தனது கருத்துக்களை மக்களுக்கு மத்தியில் முன்வைக்க அவர் முயற்சி செய்திருக்கின்றார். சரிகமபா எபிசோட்டில் பாடிய போட்டியாளர்கள் நடுவர்களை வியப்பில் ஆழ்த்தியிருக்கின்றார்கள். அதில் பவித்ரா என்ற போட்டியாளர் பாடிய பின் தன்னுடைய வாழ்க்கை பற்றி பகிர்ந்து கொண்டது பலரையும் கண்ணீர் மல்க வைத்தது. 5 மாதத்துக்கு முன்பு கணவர் இறந்துவிட்டார் என்றும் 5 நிமிஷத்தில் வரணும் என்று சொல்லிவிட்டு போனார் என்றும் அந்த விபத்தை தன்னால் மறக்க முடியாது என்றும் அவர் கூறியிருக்கின்றார். அவரின் ஆசையை நிறைவேற்ற தான் வந்திருக்கிறேன் என்றும் அவர் கூறுகின்றார். என்றும் பவித்ரா தனது வாழ்க்கை வரலாற்றை கூறியிருக்கின்றார். இதை கேட்ட டி ராஜேந்திரர் உட்பட பலரும் கண்ணீர் சிந்தி அந்த நிகழ்வை சோகமாக மாற்றியிருக்கின்றார்கள். எதிர்பாராத நிகழ்வுகள் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் வெற்றியாக மாறும் என்றும் சோகங்கள் சாதனைகளாக மாறுவதற்கு இவ்வாறான நிகழ்ச்சிகள் வாய்ப்புகளை வழங்குகின்றன என்றால் அது மிகையாகாது. சரிகமபா நிகழ்ச்சி பலருக்கும் வெற்றி நடை போடுவதுடன் இசைத்துறையில் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க இந்த நிகழ்ச்சியும் அவர்களுடைய மனக்கவலைகளை போக்குவதற்கு இந்த நிகழ்ச்சி நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்குகின்றது என்றால் அது சிறப்பான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. இவ்வாறான நிகழ்ச்சியினூடாக ஒருவரின் எதிர்காலம் சிறப்பாக அமைய லைவ் தமிழ் செய்திகள் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றன.